இன்றைய நாளுக்கான உயிருள்ள வார்த்தை லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். இந்த அதிகாலை வேளையில் தேனிலும் மதுரமான தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை கர்த்தர் நம்மை உரிமை பாராட்டுகிறார். என் ஜனம், என் மக்கள், என் மகனே, என் மகளே என்று உரிமை பாராட்டுகிறார். இவ்வளவு அன்புள்ள கடவுளாக இருக்கிறார் பாருங்களே. நாமும் நம் கர்த்தரை ஆராதித்து துதித்து அவரை மகிமைப்படுத்தி அவரை எப்போதும் மகிமைப்படுத்துகிறவருக்கு அவருக்கு ரொம்ப பிடித்த காரியம். நம்ம எப்போதும் அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பணும். சாப்பிடும்போது, தூங்கும்போது, வேலை ஸ்தலத்தில் இருக்கும்போது, வேலை செய்யும்போது ஸ்தோத்திரம் சொல்லி அவர் நன்றி செலுத்த வேண்டும். அவர் செய்த அற்புதம், அதிசயம் எல்லாம் நம் நினைவு கூற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அவர் செய்த அற்புதமான காணவர் கல்யாணத்தை செய்த அற்புதம், பேதுருமாமின் சுகமாக்கின அற்புதம், தண்ணீரை திராட்சசம் மாற்றின அற்புதம், பிறவி கொண்டு சப்பானைகளை சொஸ்தமாக்கின அற்புதம், இப்படி அநேக அற்புதங்கள் கர்த்தர் செய்திருக்கிறார். யாருக்காக செய்தார்? நம்மளுக்காக, என் ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீ செய்த தகப்பனே அற்புதம், அதிசயம் தகப்பனே இன்றைக்கும் நிகழ வேண்டும் ராஜா. எல்லா ஜனங்களும் பார்க்க வேண்டும் தகப்பனே. ஏசப்பா, உடைய அற்புதமான அதிசயமான கரத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் அப்பா. சுற்றுங்க தவி. இதன் மூலம் தகப்பனே நாம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் அப்பா. எல்லா ஜனமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உடைய சித்தமாக இருக்குது ராஜா. அந்த சித்தம் பூர்ணமாக எங்கள் ஜனங்கள் மீது நிறைவேற வேண்டும் அப்பா. ஆண்டவரை சோற்றுங்க தாவே. எல்லா துதி கன மகிமெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். மீட்பெரும் இரட்சகரமாக்கிற இயேசு கிறிஸ்து என்பதை நான் ஜெபிக்கிறேன். என் ஜீவனால தகப்பனே, ஆமேன்.